சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள். நெப்போலியன் ஹில். உங்கள் ஆழ்விருப்பம் பற்றிய வாசகத்தை நீங்கள் உரக்கப் படிக்கும் போது வெறுமனே அதை படிப்பது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்பதையும், உங்கள் வார்த்தைகள் உணர்ச்சிபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அமையும் போதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் விளைவு ஏற்படும் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். உணர்ச்சி அல்லது உணர்வோடு ஒன்றர கலந்துள்ள எண்ணங்களை மட்டுமே உங்களது ஆழ்மனம் அங்கீகரித்து அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. உணர்ச்சியற்ற வெறும் வார்த்தைகள் ஆழ்மனதில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. நம்பிக்கையும் உணர்ச்சியும் கலந்த எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளை உங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் முயற்சியில் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலோ அல்லது வழிநடத்த முடியாவிட்டாலோ ஊக்கம் இழந்து விடாதீர்கள். ஒன்றை கொடுக்காமல் ஒன்றை பெற முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்மன தூண்டுதலை பயன்படுத்துவதற்கான திறன் என்பது ஒரு ஆழ்விருப்பம் ஒரு தீராத வேட்கையாக மாறும் வரை அதன் மீது உங்கள் கவனத்தை முழுமையாக குவிக்கின்ற திறனையே சார்ந்துள்ளது. உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விரும்புகின்ற தொகையை உண்மையிலேயே உங்களால் பார்க்க முடிகின்ற வரை அதன் மீது உங்கள் எண்ணங்களை நிலைப்படுத்துங்கள். இதை தினமும் ஒரு முறையாவது பயிற்சி செய்யுங்கள். அப்போது அந்த பணம் ஏற்கனவே உங்கள் வசமாகி விட்டதாக மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி பாருங்கள். முழுமையான நம்பிக்கையோடு தெரிவிக்கப்படும் எந்த ஒரு கட்டளையையும் உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு அவற்றின் மீது செயல்படும். ஆனால் ஆழ்மனம் அதனை புரிந்து கொள்வதற்கு முன் பலமுறை அந்த கட்டளைகளை அதற்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் மனக்காட்சிப்படுத்துகின்ற பணத்தை பெற்றாக வேண்டும் என்று உங்கள் ஆழ்மனதை நம்ப வையுங்கள். மேலும் நீங்கள் கைவசப்படுத்துவதற்காக அந்த பணம் காத்து கொண்டிருப்பதாக நம்பச் செய்யுங்கள். அப்போது உங்கள் ஆழ்மனம் அந்த பணத்தை அடைவதற்கான திட்டங்களை உங்களுக்காக வகுத்துக் கொடுக்கும். அந்த திட்டங்கள் குறித்து விழிப்புடன் இருங்கள். அவை தோன்றும் போது அதனை செயல்படுத்துங்கள். இத்திட்டங்கள் தோன்றும் போது உங்கள் மனதில் ஓர் உத்வேகமாகவோ அல்லது ஓர் உள் உணர்வாகவோ அவை தோன்றும். அதை மரியாதையுடன் நடத்தி உடனே அவற்றின் மீது செயல்பட துவங்குங்கள். நீங்கள் சம்பாதிக்க விரும்புகின்ற பணத்தை நீங்கள் மனக்காட்சிப்படுத்தும் பொழுது அப்பணத்திற்கு பதிலீடாக நீங்கள் கொடுக்கவிருக்கின்ற சேவை அல்லது பொருளை நீங்கள் வழங்குவதாக உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஆழ்மன தூண்டுதல் உத்தி படைப்புத்திறனுடன் கூடிய மனக்காட்சி படைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்மன தூண்டுதல்கள். உங்களுக்கு இடையூறு அல்லது தொந்தரவு ஏற்படுத்தாத ஒரு அமைதியான இடத்திற்கு செல்லுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஈட்ட விரும்பும் பணம் குறித்து நீங்கள் எழுதியுள்ள வாசகத்தை உரக்கப் படியுங்கள். இந்த பணத்தை நீங்கள் இப்போது கைவசப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதற்கான கால எல்லை குறித்தும், நீங்கள் பெறவிருக்கும் பணத்திற்கு பதிலீடாக நீங்கள் எதை கொடுக்க தீர்மானித்திருக்கிறீர்கள் என்பது குறித்தும் திட்டவட்டமாக இருங்கள். மேலும் இதனை கடைபிடிக்கும் போது பணத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதாக மனக்காட்சிப்படுத்தி பாருங்கள். பணம் என் வசமாகும் என்பதை நான் நம்புகிறேன். என் கண்களுக்கு முன்னால் அந்த பணத்தை காண முடிகின்ற அளவிற்கு நான் மிக வலிமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அந்த பணத்தை என் கைகளால் தொட முடிகிறது. பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான அளவில் அது என்னிடம் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை பெறுவதற்கு நான் ஒரு திட்டத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த திட்டத்தை நான் பெறும்போது அதனை துல்லியமாக செயல்படுத்துவேன். நீங்கள் சம்பாதிக்க விரும்புகின்ற பணத்தை உங்களால் பார்க்க முடிகின்ற வரை நீங்கள் எழுதி வைத்துள்ள அந்த குறிக்கோள் வாசகத்தை காலையிலும் இரவிலும் தொடர்ந்து கூறி வாருங்கள். நம்பிக்கைதான் அனைத்து உணர்ச்சிகளிலும் மிக வலிமையான உணர்ச்சி ஆகும். முதலில் இந்த அறிவுறுத்தல்கள் அபத்தமானவையாக தோன்றக்கூடும். ஆனால் அது உங்களை தொந்தரவுபடுத்த அனுமதிக்காதீர்கள். அவை தெளிவற்றதாகவும் நடைமுறையில் சாத்தியமற்றதாகவும் இருந்தாலும் அதனை பின்பற்றுங்கள். செயலிலும் சரி, உணர்விலும் சரி, உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளபடி நீங்கள் நடந்து கொண்டால் ஓர் ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தி உங்கள் வசமாக கூடிய நேரம் விரைவில் வரும். பொதுவாக புதிய யோசனைகள் மீது சந்தேகம் வருவது இயல்புதான். நீங்கள் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றிக் கொண்டே இருந்தால் சந்தேகம் மறைந்து ஓரளவிற்கு நம்பிக்கை வரும். படிப்படியாக அந்த நம்பிக்கை முழுமையாக உறுதியான நம்பிக்கையாக மாறும். மனிதன்தான் பூமியில் தனது சொந்த விதியை தீர்மானிக்கிறான் என பல தத்துவவியலாளர்கள் கூறியுள்ளனர்.
மனிதன் தனது தலைவிதியையும் சுற்றுப்புறச் சூழலையும் கட்டுப்படுத்த முடிவதற்கான காரணம் தனது சொந்த ஆழ்மனதின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சக்தி அவனிடம் இருப்பதுதான். ஆழ்மன தூண்டுதலின் மூலமாகத்தான் ஆழ்விருப்பம் உண்மையில் பணமாக மாற்றப்படுகிறது. ஆழ்மன தூண்டுதல் பலன் அளிக்கக்கூடிய ஒன்று என்பதையும், நீங்கள் சாதிக்க விரும்பும் அனைத்தையும் அது உங்களுக்கு சாதித்துக் கொடுக்கும் என்பதையும் நினைவில் வையுங்கள். தொடரும்.